பருப்பு போட்டு தக்காளி பழம் பூண்டுலாம் போட்டு ரசம், பருப்பு ரசத்துக்கு பூண்டையும் போட்டு ரசம் வச்சா நல்லாயிருக்கும். தக்காளி ரசத்துக்கு நெருக்கியாச்சு. இப்போ அடுத்தது வெஜிடபிள்ஸ் பொரியல். எல்லா காயும் போட்டு வெஜிடபிள்ஸ் பொரியல். இந்த வெஜிடபிள்ஸ் காய்க்கு எப்படின்னா, என்னெல்லாம் காய் இருக்கோ எல்லா காயும் 2-4 மிச்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா பொடியாக நெருக்கி போட்டுக்க வேண்டியது. ரொம்ப பொடியாக வேண்டாம், மீடியமாக பொடியாக நெருக்கிட்டு இப்படி போட்டுக்க வேண்டியது. எந்த காய் வேணாலும் போடலாம். வெண்டைக்காயும் கத்திரிக்காயுமா இருந்தால் சேராது, ஏன்னா வெண்டைக்காய் குழகுழப்பு, அந்த காய் முன்னாடி வந்துடும், மிச்சம் இருக்க காயெல்லாம் வேகாது. அதனால் புளி தேவையில்லை. இந்த காய்க்கு கத்திரிக்காய் போட்டால் புளி ஊற்றணும். அதனால் புளி ஊற்றாத இந்த காய்க்கு வெஜிடபிள்ஸ் காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு, இஞ்சி கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி எல்லாமே போட்டு பண்ணலாம். கரம் மசாலா பொடி தேவைன்னாலும் போடலாம், இல்லை கொத்தமல்லி வர கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். இல்லைன்னாலும் கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், துளி பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை கூட வாசனைக்கு போட்டுக்கலாம். மசாலா பொடி தான் போட்டுக்கணும்னு இல்லை. பூண்டு இருந்ததுன்னா சில பேருக்கு ரொம்ப எல்லாம் மசாலா பொடி பிடிக்காதவாளுக்கு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாம் வறுத்து நரன்னு பொடி பண்ணி வச்சுட்டு காய் நெருக்கி முடித்த கையோட காய் நல்லா வதகினத்துக்கு அப்புறமா எடுக்கிற கட்டத்துக்கு அந்த பொடியை 2 லைட்டாக வாசனைக்கு தூவிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொட்டுக்க சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் அந்தமாரி வெஜிடபிள்ஸ் பொரியல் மசாலா, பூண்டு, வெங்காயம் போட்டு தொட்டுக்கலாம். எல்லா காய்கறியும் வெட்டி போட்டுட்டு கடைசியில் வீடியோ காட்டுறேன். இப்போ அவரைக்காய், பீன்ஸ் நெருக்கியிருக்கேன், இன்னும் சொச்ச காய் நெருக்கின்னு இருக்கேன், நெருக்கிட்டு காட்டுறேன்.